நாகுடி கிட்ட வர்ற சிஎம்பி அந்த வாய்க்கால்லேருந்து சிறுகாசாவிலுக்கு சுலுசு வழியாக தண்ணி வரும். சிறுகாசாவிலேருந்து கம்மாயில் தெக்கி கரையில் சுலுசு எடுத்து எங்களுக்கு பெருமருதூர் அணைக்கட்டு, பெருமருதூருக்கு பக்கத்தில் இருக்குது அணைக்கட்டு. அந்த அணையிலேருந்து வரும். முதல்ல கார்கமலம், அந்த அணையிலேருந்தே நேரடியான இது கார்கமலத்துக்கு போகாமல் நாட்டாணி, சிறுகரை, அதவத்தூர், மணலூர் இந்த கிராமத்துக்கெல்லாம் தனித்தனியாக வாய்க்கால் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த மலனூர், சிறுகரை இதுங்கெல்லாம் எங்கள் கம்மாய்க்கு அப்புறம் போகிறதுக்கு இதாகலை. கார்கமலம் கம்மாயிலேருந்து தண்ணி இறக்கணும். ரெட்டையாலம், பரனூர், பயமரியானேந்தல், வெளத்தூர், கரையத்திக்கோட்டை, கொடிக்குளம் இந்த கம்மாய்க்கெல்லாம் போகலாம். அந்த ரெட்டையாலத்து கம்மாயிலேருந்து பாக்கத்து கம்மாய்க்கு போய் பாக்கத்து கம்மாயிலேருந்து தத்தனிக்கு பக்கத்தில் இருக்க கிளாரிவய கம்மாய்க்கு போகும். கிளாரிவய கம்மாயிலேருந்து செய்யானத்துக்கு போகும். இந்த வருஷத்துக்கு போச்சு. ஆமாம். இதுக்கு இடையில சில இடங்களில் தண்ணி ஏறி பாயாமல் இந்த நேரடி பாசனம் மாதிரி இருக்கிற இடங்களில் அவங்க புரிஞ்ச பகுதிகளில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பம்ப் பண்ணிடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு ரேட்டை பண்ணிக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து இப்போ இன்றைக்கி நிலைமையில் எங்களுக்கு மேலே இருந்து சென்னையிலேருந்து போய் பார்த்து அங்கேருந்து கல்லணையிலேருந்து எல்லா வழியிலையும் வரும்பொழுது எங்கள் கம்மாய்க்கு வரும்பொழுது போலூர் பெருமருதூர் அணைக்கட்டில் இந்த வருஷத்தில் 14 லட்ச ரூபா செலவாச்சு. இந்த 14 லட்ச ரூபாயில் இந்த 4 கம்மாக்காரவங்க எங்கிட்ட கொடுக்குறவங்கெல்லாம் டிவைஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி ஒரு இதில் போயிடுச்சு.